இந்தி எதிர்ப்பு என்பது அன்றைய காங்கிரஸ் எதிர்ப்பாக இருந்தது. அரசியல் ஆதாயம் திமுகவுக்கு இருக்கிறது மாதிரியே பாஜகவுக்கு காங்கிரஸ் அட்டாக் இதுக்குள்ள இருக்கு. பாஜகவுக்கு 10% இருக்குல்ல, விஜய்க்கு மட்டுமா 10% இருக்கு? தான் நினைத்ததை பேசுகிற வழக்கம் விஜய்கிட்ட எப்பவுமே இருந்தது கிடையாது. மோடி இதெல்லாம் செய்யலாமா, அந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் இதெல்லாம் செய்யலாமா, இதை வன்மையா கண்டிக்கிறேன். அவர் பிஜேபிக்கு எதிராக இதுவரைக்கும் ஏதாவது கருத்து பேசி இருக்கிறாரான்னு செக் பண்ண. வெறுப்பின் பாதைனா பாஜகவின் பாதை. எடப்பாடியே பாஜகவை கரண்டி விடுற திட்டத்தின் கூட்டணியை பத்தி நான் சொல்லலையே, நான் எப்ப சொன்னேன்? இனி ரொம்ப வேகமா சூடு பிடிக்க போகுது. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய இணையமைச்சர் எல் முருகனோட வீட்டில் எல் முருகன் பொங்கல், மோடி பொங்கல் கொண்டாடப்பட்டிருக்கு. இப்போ அதோட டைமென்ஷன்ஸ் எப்படி மாறுது அப்படின்னா, நேற்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் அப்படிங்கிற திமுக ஆதரவான இருந்த அந்த மாதிரி தோட்டத்தை ஏற்படுத்திய படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஜக கையில் எடுக்கக்கூடிய ஒரு காட்சிகள் அங்கே தெரியுது. நான் பராசக்தி படக்குழு எல்லாமே ஃபுல்லாகவே எல் முருகன் வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை அப்படியே பாஜக டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஒரே பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் அதை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பராசக்தி படத்தை காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கிறாங்க. சங்கி பொங்கலில் பராசக்தி குழு கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் தாக்கூர் போன்றவங்க கடுமையான கருத்து தெரிவிக்கிறாங்க. பராசக்தி படத்தை வச்சு இந்த டைமென்ஷன்ஸ் அப்படியே மாறுதா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு ஆனந்த விகடன் நடத்திய ஒரு விழாவிலே ஒரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்பொழுது இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காலம், அந்த டைமில் அவர் கலந்துக்கிறாரு. அதே மேடையில் மலைகள்லாம் காணாமல் போகுது, தேனி பக்கத்தில் மலையெல்லாம் திருடி வித்துடுறாங்க, இயற்கை சூறையாடப்படுகிறது, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, இதெல்லாம் காப்பாற்றுங்க சார் அப்படின்னு விஜய் சேதுபதி பேசினார். இன்றைக்கும் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. அங்கே மெயின் கெஸ்ட்டில் ஒரு ஆளை இவர் இருக்கார், இவரை வச்சுக்கிட்டே பேசிட்டார். அதை அப்படி பேசின அவர் சில மாதங்கள் கழித்து கலைமாமணி பட்டம் கொடுக்குறான் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில். அதிமுக அரசு ஏற்கனவே விடுபட்டவர்கள் நீண்ட நாள் பட்டியலில், அரசு விருது பெறுகிறவர்கள் பட்டியலில் விஜய் சேதுபதியுடைய பேரும் இருக்குது, யுகா பாரதி, இந்த மாதிரி பல பேர். அப்போ முதலமைச்சர் இல்லத்துக்கு நேரடியாக போய் நன்றி தெரிவித்தார் விஜய் சேதுபதி. இப்போ ரெண்டுக்குமான பிட்வீன் கேப் என்ன? ஒரு சம்பவம், ஒரு முன்னுதாரணத்துக்காக சொல்கிறேன். பிட்வீன் கேப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் சேதுபதி தன்னுடைய ஒரு சொந்த கருத்தாக இயற்கை வளங்கள் சூறையாடப்படக்கூடாதுன்னு சொந்த கருத்தை சொல்கிறார். அவர் ஓப்பன் மைண்டாக அவர் சொல்லிட்டாரு. அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான் விருது விழாவில் அவர் பட்டியலை போட்டு நீ பேசாமல் வாப்பா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்றாங்க. அவருக்கு நிறையா மிரட்டல் விடப்பட்டது. அவர் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்னு சொன்னா தான் அது பக்தி, கடவுளை நான் காப்பாற்றுறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு எதிராக ஒரு டைலாக் மாஸ்டர் பட விழாவில் பேசினார். அதுக்கு பின்னாடி அவர் பிஜேபிக்கு எதிராக இது வரைக்கும் ஏதாவது கருத்து பேசியிருக்கிறாரான்னு செக் பண்ணுங்க. எதுவுமே அவர் பேசலாம். காரணம், அப்பயே பிஜேபியினுடைய முக்கிய பிரமுகர்லாம் தம்பி சினிமா நடிக்கிறது மட்டும் பாருப்பா, ரொம்ப துல்லாதப்பா அப்படின்னு அந்த பிஜேபி கல்யாணராமன் மாதிரி ஆளுகள்லாம் ஓப்பனாகவே இது போட்டாங்க. விஜய் சேதுபதி அப்போயே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ அவர் கருத்து சொல்கிறதே நிறுத்தி கொண்டார். அதாவது இனி வேணாது அப்படின்னு நிறுத்திக்கிட்டாரு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கிறது. நீங்கள் எல்முருகன் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிற எல்முருகன் ஒரு அரசு சார்ந்த ஒரு விழாவில் பங்கேற்கும் போது ஏஆர் ரஹ்மானும் பங்கேற்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் அவருக்கு அழைப்பு விடுறாரு. அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய செங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பல ஏக்கர் 100 ஏக்கருக்குள்ள இருந்த ஒரு தோட்டத்தில் நீங்கள் வாங்க சுற்றி பார்க்கறதுக்கு நான் ஸ்டூடியோ இங்கே கட்டமைச்சிருக்கேன், பார்க்க வாங்க அப்படின்னு ரஹ்மான் கூப்பிடுறாரு. எல்முருகன் போகிறார். இப்போ இது தனிப்பட்ட முறையில் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் மேலே அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக கூப்பிடுறாரு, இவர் போகிறார். அப்படிங்கிறப்ப எல்முருகனுடைய எல்லா அரசியல் கோட்பாட்டையும் ஏஆர் ரஹ்மான் ஏற்றுக்கிட்டாரா? அவர் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அவர் ஆஸ்கார் வாங்கும்போது கூட அவர் பேட்டியிலாம் சொன்னார், எனக்கு 2 தேர்வுகள் இருந்தது,
ஒன்று அன்பின் பாதை, இன்னொன்று வெறுப்பின் பாதை. நான் அன்பின் பாதையை தேர்வு செய்வேன். வெறுப்பின் பாதைனா பாஜகவின் பாதை. அப்போ பாஜகவுடைய எதிரான கருத்து வந்து அவருக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டால் அவருக்கு இருக்கு. பல கருத்துக்களை அவர் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இந்திய ஆதிக்கம் பயங்கரமாக இருக்கு, பாலிவுட்டில் வந்து என்னை வந்து படம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, என்னை துரத்தி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி வேற்றுமை முன்பெல்லாம் பார்த்தது கிடையாது, இப்போ பார்க்குறாங்க. அப்புறம் ரகுமான் சொன்னார், ஓப்பனாக சொன்னார். அப்புறம் மறுபடியும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரோட அந்யோன்யம் கட்டுறாரு. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இதையும் பார்க்கணும். பராசக்தி படத்தில் இந்தி எதிர்ப்பு என்பது அன்றைய காங்கிரஸ் எதிர்ப்பாக இருந்தது. காங்கிரஸ் எதிர்ப்பு என்பது பாஜகவினுடைய கோட்பாடாக இருக்கு. ஆனால் இதில் ரெண்டு பேருக்கு அடிப்படை ஒற்றுமை என்னன்னா, ரெண்டு பேருமே மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள்ங்கிறப்ப இந்தி திணிப்புக்கு இவர்கள் ஒன்று வந்து எதிரானவர்கள் அல்ல. பாஜக காரன் வந்து இந்தி எதிரானவே கிடையாது, அவனும் இந்தி திணிப்புக்கான ஆளு தான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து போலீஸினுடைய துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி படுகொலை, பச்சை படுகொலைகள் செய்யப்பட்டது அப்படிங்கிறத காட்சிப்படுத்துகிறப்ப ஒரு பக்கம் தமிழ் உணர்வுக்காக இப்படியெல்லாம் வந்து திராவிட இயக்கம் போராடியதா, மாணவர் இயக்கங்கள் போராடியதா, இளைஞர்கள் வெகுண்டு எழுந்தார்களா என்கிற அரசியல் ஆதாயம் திமுகவுக்கு இருக்கிறது மாதிரியே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆதாயம் என்ன, காங்கிரஸ் அட்டாக் இதுக்குள்ள இருக்கு. அப்ப காங்கிரஸுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க பார்ப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர்களும் அதிகார மையத்தில் மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கக்கூடிய இடத்துல தான். அதுக்கு தான் தேசிய கல்விக் கொள்கையில் நீதி தர மாட்டோம்னு இவங்க தான் சொன்னாங்க. அப்போ அவர்களுக்கு ஒற்றுமை இருந்தாலும் தற்காலிக சந்தோஷம் அவங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ் அட்டாக் பண்ணி ஒரு படம் தமிழ்நாட்டில் நல்லா சக்ஸஸாக ஓடுது அப்படிங்கிறது தான். அப்போ அழைப்பு விடுக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப சுதா கொங்கராவோ அல்லது வந்து நடிகர்களோ வந்து அழைப்பு விடுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அழைப்பு விடுகிற போது இல்லை நான் வர முடியாது என்று அவர்களால் சொல்ல முடியாது. இந்த படம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ்க்கு எதிரானது, பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சரி அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஆனால் இந்த படத்தில் 25 கட்டு பண்ணியிருக்காங்க. அந்த 25 கட்டு காங்கிரஸ் டிஸ்டர்ப் ஆகலை, பாஜக தான் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் சென்சார் போர்டு வந்து அந்த 25 கட்டு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அண்ணாவுடைய அந்த புகழ்மிக்க வசனம், அந்த 3 திட்டங்கள், அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு வருத்தம் நமக்கு இருக்குல்ல, ஒரு கலைப்படைப்பு செஞ்ச சுதா கொங்கரா போன்ற அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க முடியாத ஒரு வருத்தம் இருக்கும். அந்த விஷயத்தை வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக எப்படி அந்த கலந்துக்கிட்டது, அந்த விஷயங்கள் எப்படி நீங்கள் அதை பார்க்கல? மகிழ்ச்சி பொங்கல் கிடையாது, அது ஓகே நிர்பந்தம் தான். அது நீங்க அரசாங்கத்துக்கு வந்து வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, சினிமா தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய சினிமா தொழில் இருக்கு. நீங்க சினிமாக்காரங்களுடைய பிடி எங்கேயெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷூட்டிங் போறோம், தேனி பகுதியில் போறோம், இல்லை இந்த பக்கம் ஊட்டிக்கு போறோம், ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போறோம், தமிழ்நாட்டில் ஒரு பகுதிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. தலைமைச் செயலகத்தில் முறைப்படி கடிதம் கொடுத்து நாங்கள் இந்தந்த இடங்கள்ல படப்பிடிப்பு நடத்த போறோம், அதுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த ஒத்துழைப்பு, காவல்துறை ஒத்துழைப்பு, அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரேட்லேருந்து மாவட்ட ஆட்சியருடைய ஒத்துழைப்பு, இது மாதிரி ஒத்துழைப்புக்கெல்லாம் நல்குமாறு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன செய்வான்னா, நீங்கள் ரோட்டில் கேமரா வைக்கிறீங்க அப்படின்னா போலீஸ்காரன் வந்து கேமராவை தூக்கிட்டு போயிடுவான். நீங்கள் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்தோட துணை இல்லாமல் போலீஸ்கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் அரங்கத்துக்குள்ளே எடுக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே இன்டீரியர் எடுக்கும்போது பிரச்சனை கிடையாது. பொது இடங்களில் ஷூட்டிங் எடுக்கிறீங்கனாலே எல்லா அனுமதியும் பெறணுங்கிற கட்டாயம் அவர்களுக்கு இருக்குது. அப்போ சினிமாக்காரனை பொறுத்தவரையில் அரசாங்கத்தினுடைய தயவு இல்லாமல் சினிமாக்காரன் வாழ முடியாது. அதனால தான் ரொம்ப பேர் என்ன பண்ணுவான்னா, நீ எந்த முதலமைச்சர் வந்தாலும் பாசத்தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழான்னு இவங்க நடத்துவான், திமுக ஆட்சி நடக்கும். இந்த பக்கம் போகும்போது ஜெயலலிதாட்ட போய் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம், 2 பக்கம் பாராட்டு நடத்துகிறாங்களா? இதற்கு என்ன காரணம்னு பார்த்தா, இது ஒரு பிழைப்புவாத கூட்டம், இது ஒரு காக்கா கூட்டம், காக்கான்னு கத்துவாங்க வந்து அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க கிண்டல் அடிக்கிறான். அவங்க தெரியாமலா இருக்கு. நீங்கள் பெப்சியில் இருக்கிறவங்க, டைரக்டர் சங்கத்தில் இருக்கிறவங்க, நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க தெரியாதா? இப்போ கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையா அவங்களுக்கு? இப்போ தான் பாராட்டு விழா பாச தலைவனுக்கு நடத்திட்டு ஏன்ட்ட வந்திருக்கிறேன்னு ஜெயலலிதா கேட்டதாகவே ஒரு தகவல் உண்டு. அங்கே போனவங்க பங்கு பெற்றவங்க சொன்ன தகவல் இது. அப்போ அதையெல்லாம் தாண்டி அவங்க ஏன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அரசின் தயவு இல்லாமல் கலைஞர்களால் வந்து எதையுமே செயல்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன், மதுரையில் வந்து அந்த திருமலை நாயக்கர் மகால் இருக்குல்ல, அந்த திருமலை நாயக்கர் மகால் வந்து தொல்பொருள் ஆய்வு சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய நிறுவனம் சம்மந்தப்பட்டது. அப்போ அதுக்கு வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் சம்மந்தப்பட்டதில் ஷூட்டிங் எடுக்க அலௌடு கிடையாது. நீ சாதாரண கேமரா கொண்டு போகிறதுலேயே அவன் நிறைய கெடுபிடி இருக்கீங்க, எடுக்க முடியாது, நினச்சாலும் நீங்கள் எடுக்க முடியாது, அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும், மெட்ராஸ் டாக்கீஸ் மாதிரி, மணிரத்னம் மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் அங்கே தொடர்ந்து அனுமதி வழங்கப்படும். வேறவே போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க.
இதுக்குள்ளேலாம் ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்குது, அதுக்குள்ள ஒரு பெரிய நுண்ணரசியல் இருக்குது. அதுக்குள்ள என்ன காரணம் நான் இந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இப்போ ஷூட்டிங் எடுக்கிறோம், ஒரு பழங்காலத்து கோயில் எடுக்கிறோம், ராஜேந்திர சோழனுடைய கோயில் முன்னாடி ஒரு ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கோயில் பக்கம் போகவே முடியாது. இங்கே ஆனந்தம்னு ஒரு படம் மம்முட்டி நடித்தது, லிங்குச்சாமியினுடைய முதல் படம்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் கும்பகோணம் பகுதி, லிங்குச்சாமியே கும்பகோணம் பகுதி சார்ந்தவர் தான். அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து மம்முட்டி சில சீன்ஸ் வந்து கோவில் சம்மந்தப்பட்ட, அது கோவில் நகரம், அங்கே இங்கே எடுக்கிறாங்க. எடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு ஆர்எஸ்எஸ் உள்ள வந்து கோவிலை வந்து நீங்கள் வந்து அசுத்தப்படுத்திட்டீங்க. என்னடா அசுத்தப்படுத்தினீங்க அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டீ காஃபிலாம் கொடுப்பாங்கல்ல, பேப்பர் கப்பெல்லாம் இருக்குல்ல, அது சில பேர் கூடையில் ஓடுவேன், சில பேர் சாப்பிட்ட இடத்துல வச்சுட்டு போயிடுவான்ல. இவ்வளவுதான் நடந்திருக்கு. அவன் எதுக்காக வந்து அவன் கோவில் அசுத்தப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டான்னா, மம்முட்டி வந்து ஒரு முஸ்லீமு, அவரை வச்சு இவங்க படம் எடுக்கிறாங்க. அவன் லிங்குச்சாமியை பார்க்கல. ஓகே, மம்முட்டி இஸ்லாமியர் எதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கோவிலில் சாமி கும்பிட்ற மாதிரி காட்சி எடுக்கிறாங்க, அல்லது கோவில் வாசலில் வச்சு எதுக்கு ஷூட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உள்நோக்கத்தோட வந்து, அப்போ ஒரு நடிகனா இதனால தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த நடிகர்களுமே தங்களுக்கு என்ன அரசியல் கருத்து இருக்கிறது என்பதை பெரும்போது சொல்ல மாட்டாங்க. அங்கே எடுத்த பயிற்சி தான், அப்போ போட்ட ஊம வேஷத்தை தான் இன்னும் விஜய் பண்ணிகிட்டே இருக்காரு. விஜய்க்கு வந்து வெளியில் வர முடியல நம்ம சொல்கிறோம்ல, தான் நினைத்ததை பேசுகிற வழக்கம் விஜய்கிட்ட எப்போவுமே இருந்தது கிடையாது. அதனால ஒரு பிழைப்புவாத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அது. அதனால மோடி பொங்கலுக்கு கூப்பிட்டா, இப்போ மீனா போனப்போ மீனா மீது ஒரு வருட காலமாகவே பல கட்டுக்கதைகளை வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க சோசியல் மீடியாவில். அது உண்மையா பொய்யாங்கிறது சம்மந்தப்பட்ட 2 பேருக்கு தான் தெரியும். நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும், ஊடகவாதிகளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் ஒரு ஒரு சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுல. அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் வந்து இவங்களை அழைத்தார்கள் போனார்கள், அப்படிதான். அழைத்தா போகாமல் என்ன செய்யுது? மறுக்கக்கூடிய இடத்துல வந்து பிரகாஷ்ராஜை கூப்பிடுவாங்களா? ஒரு பேச்சுக்காக நான் கேட்குறேன். பிரகாஷ்ராஜ் வந்து அந்த அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சிக்கிறாரு. பிரகாஷ்ராஜை வந்து வாங்க மோடி பொங்கலுக்கு வாங்க அப்படின்னா கூட மாட்டாங்க. இவங்க பம்புறாங்க, பயப்படுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. அதனால சிவகார்த்திகேயனும் வந்து வந்து ஜெயம் ரவி, இன்றைய ரவி மோகனும் போனதில் நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ரைட், ஓகே சார். இப்போ இது கூட இன்னொரு விஷயம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜனநாயகன் படத்துக்கு ராகுலோட ஆதரவு வருது. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு ராகுல் காந்தியோட ஆதரவு அப்படிங்கிறது காங்கிரஸோட ஆதரவு அங்கே போகுது. அப்போ வந்து பராசக்திக்கு பாஜக கையில் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை இப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெரியல. உண்மை என்னன்னா, ஜனநாயகன் பிரச்சனையில வந்து விஜய் வந்து சிக்கி தவிக்கிறாரு, அவர் மிரட்டப்படுகிறாரு, அவருக்கு நெருக்கடி இருக்கிறது இங்க அப்படிங்கிற தகவல்களை தேசிய தலைமைக்கு இவங்க தெரிவிக்கிறாங்க ராகுல் காந்தி. இப்போ ராகுல் காந்தி என்ன செய்யறாரு? கலை படைப்புகள் மேல தாக்குதல் நடத்துறீங்களா, நீங்க சினிமாவுடைய தமிழ் பண்பாட்டு மேல கை வைக்கிறீங்களா, அதை நாங்கள் மோடி வந்து இதெல்லாம் செய்யலாமா, இந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் இதெல்லாம் செய்யலாமா, இதை வன்மையாக கண்டிக்கிறேன்னு அவங்க கட்சிக்காரங்க கொடுக்குற ரெஃபரன்ஸ் அடிப்படையில் தான் அவர் ஒரு எக்ஸ்தல பதிவையோ ஒரு அறிக்கையவோ அவர் வெளியிட முடியுது. ஆனால் அதை தாண்டி அரசியல் ரீதியாக சில பேர் என்ன நினைக்கிறான்னா, விஜய்க்கு கூடுகிற இந்த கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம ஏன் கட்சி வளர்க்கக்கூடாது, நம்ம அமைப்பு ஏன் வந்து இப்போ ஒரு துணைநிலை அமைப்பு மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய இலக்கிய அணி மாதிரி, தொழிலாளர் அணி மாதிரி, விவசாய அணி மாதிரி துணைநிலை அமைப்பாகவே நம்ம கட்சி வந்து கடைசி வரைக்கும் இருக்கணுமா, ஏன் நம்ம வந்து ஒரு ஈக்குவல் பொசிஷனில் நம்மளும் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்திருக்கோம் 67க்கு முன்னாடி வரைக்கும், ஏன் மீண்டும் நம்ம அந்த இடத்தை அடைய முடியாது அப்படிங்கிறதுக்கான ஆசை வந்து துளிர்க்குது சில பேருக்கு. ஆனால் இதை சாத்தியப்படுத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் சாதாரணமாகவே ரொம்ப ஓப்பனாக பேசினா, இன்றைக்கி ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதியை வெல்வதற்கு நான் கட்சியில் வந்து ஒரு 10 கோடி ரூபா தரேன், நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு கூட பணம் பட்டுவாடா பண்ணால் வேறு எப்படி இருக்கும் அரசியல், அந்த எல்லைக்கு போயிடுச்சு அரசியல். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாயை கையில் இருந்து இழக்க தயாராக இருக்கிறவன் தான் வேட்பாளராக இருக்க முடியுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க அரசியல். அப்போ ஜனநாயகம் என்பது இன்னைக்கு வந்து பராநாயகமாக மாற்றப்பட்ட பின்னாடி ரிட்டர்ன் வருமா வராதா, இந்த குதிரை ஓடுற குதிரையில் பந்தயம் கட்டுறதா ஓடாத குதிரையில் பந்தயம் கட்டுறதான்னா இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? திமுக கூட்டணிக்கு தான் சாத்தியங்கள் கூடுதலாக இருக்கு. ஏன்னா எதிர்த்தவர்கள் யாருமே, எதிரணியில் இருக்கிறவர்கள் யாருமே சிதறிய வாக்கு வங்கியோடு தான் இருக்கிறானே தவிர ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சூழல் அவங்க யாருக்குமே இல்லை. ஓபிஎஸ்க்கு இல்லை, ஏபிஎஸ்க்கு இல்லை, வந்து எந்த யாருக்குமே இல்லை. அதாவது தனித்தனியாக கத்திக்கிட்டே கிடக்காங்க. அன்புமணி கூட்டணி இன்னும் அமைக்கப்படலை. வலுவான கூட்டணி அவர்களால் அமைக்கப்பட முடியலை. அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்குமே என்டிஏ கூட்டணின்னு அவங்க பேசுறது மூலமாக அதிமுக தனித்தன்மை இழந்து இருக்கிறது. ஏறத்தாழ சாயம் போச்சு அப்படிங்கிற மாதிரி அதிமுக இருக்கு. இந்த சூழ்நிலையில
காங்கிரஸ்காரன் வந்து ஜெயிக்கிற கூட்டணியில் இருப்பானா, ஜெயிக்கிறது மாதிரி பாவனை பண்ணக்கூடிய கூட்டணியில் இருப்பானான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்டம் மாதிரி இருக்கு எனக்கு பார்க்குறது விஜயோடைய ஆட்டம் வந்து. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் அரசியலை தீவிரமாக கண்காணிக்கிறேன். வைகோவுக்கு திரண்ட கூட்டத்தை பார்க்கிற போது ஒட்டுமொத்த தமிழகமும் அவர் பக்கம் சாய்ந்து விட்டதுன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. பல மாவட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து அவர் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த, அதாவது அப்போ என்ன பேசினாங்கன்னா, காஃபியில் சக்கரை போட்டு குடிக்க முடியாதவங்க மட்டும்தான் திமுக ஒரு முதியோர் இல்லாமல் மாற்றிட்டாங்க, அதாவது அறிவாலயத்தை. அப்படி ஒரு விமர்சனம் சொல்லப்பட்டுச்சு. துக்குளக்கு அட்டை படத்தில் என்ன வந்துச்சு, அப்போ அவங்க பூராமே வயசானவங்க, ஒன்றும் பண்ண முடியாதவங்க, எந்த அரசியல் வேலை திட்டமும் இல்லாதவங்க அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவருடைய அரசியல் கரையறிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. டேக் ஆஃப் ஆகும்போதே அது வந்து தொடங்கும் போதே பயணம் வந்து என்ன இருந்துச்சு, அவர் உண்மையிலேயே ஒரு குறைந்தபட்ச வெற்றியை கூட அவர் பெற முடியாது. என்ன காரணம்னா, ரஜினிகாந்த் வரப்போறாருன்னு உள்ள இன்னொரு கரடியை உள்ள விட்டாங்க. அந்த கரடினால என்ன ஆகி போச்சுன்னா, அவர் வரவே இல்லை. வர்றாருன்னு சொல்லி, இது இளைஞர் கூட்டம் தானே அவருக்கு பின்னாடி, வைகோ பின்னாடி வந்துச்சு. அந்த இளைஞர் கூட்டம் பாதி 50% அங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இவரும் வரல, இவர் கட்சியும் வந்து மதிமுகவும் விளங்காமல் போயிடுச்சு அந்த டயத்தில். அப்போ ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிறது வந்து பேசுறது மாதிரி செயல்படுத்துறது எளிதானது அல்ல. அதே மாதிரி இப்போ ரொம்ப பெருசாக இப்போ நீங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு கூடின கூட்டம்லாம் இருக்குல்ல, நீங்கள் அதெல்லாம் தொலைக்காட்சியிலாம் பல பேர் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஐயோ என்ன பிரம்மாண்டம் அப்படின்னு இருந்துச்சா. அப்போ அந்த கூட்டம் இருக்குல்ல, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சார் மக்கள் நல கூட்டணி வைகோ இதெல்லாம் ஓகே, பட் விஜய் எப்படி நம்ம அதே மாதிரி தான் பார்க்கணுமா? விஜய் வேற எப்படி பார்க்க சொல்றீங்க? விஜய் இன்னைக்கு வந்து சினிமா ஃபீல்ட்ல வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு சினிமா திரையரங்கத்துக்கும் அரசியல் அரங்கத்துக்கும் வேறுபாடு இருக்கு. சரி, அவர் அன்டச்டு வாக்கு வங்கி இருந்தாலும் குறைஞ்சது 10%, டிஎம்கே முதற்கொண்டு ஏடிஎம்கே முதற்கொண்டு எல்லாரும் அதை என்ஷூர் பண்ணுறாங்க. குறைஞ்சது 10%, மேக்ஸிமம் 15 or 20 தெரியல, ஆனால் குறைஞ்சது 10% இருக்குங்கிறாங்க. அப்போ நேர்லி இதை பார்க்கும்போது விஜயகாந்த் வரும்போது அவர் 8% வாக்கு வங்கி உறுதிப்படுத்தினா வரும்போது, இப்போ அதை விட பீட் பண்ணுறாரு விஜய். அப்போ அப்படி இருக்கும்போது அதை குறைச்சி விஜயகாந்த் இடத்துல இருந்து ஒரு 2% கூட விஜய் வாங்கலாம். விஜயகாந்த் எந்த அதிகார மையத்தை நோக்கி நகர முடிந்ததுன்னு நான் கேட்கிறேன். அதிமுக தயவு இருந்த போது மட்டும்தான் அவர் எதிர்க்கட்சியில் கூட காங்கிரஸும் சேரும்போது அது ஒரு காங்கிரஸுக்கு என்ன சிக்கல்னா, இந்த மாநிலத்தில் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்கல்ல, இப்போ எல்லாருடைய குடும்பியுமே அங்கே தேசிய தலைமையின் கையில் தான் இருக்கு. அப்போ ராகுல் காந்தி வந்து இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு திமுக பக்கபலமாக இருக்கிறத பார்ப்பாங்களா, இல்லை ஓட்டு வங்கி உறுதி செய்யப்படாத ஒருத்தர் வந்து ஆர்வ கோளாறாக ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னாலும் அவருக்கு பாதிப்பு வருகிற போது வர்ற அறிக்கை என்பது வேற, தேர்தல் அரசியல் என்று வருகிற போது அதிகாரப்பூர்வமாக வந்து அவர்களை அணுகக்கூடியவர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் என்பது வேற. அதனால யார் இந்த இதை வந்து திரிய பற்ற வச்சாங்களா, அந்த பிரவீன் சக்கரவர்த்தியை நடவடிக்கை எடுக்கப்படும். இனிமேல் கட்சியில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களோ அவங்க மேலாம் உடனடி நடவடிக்கை பாயுங்கிற இடத்துல செல்வ பெருந்தகை சொன்ன உடனேயே, நான் அப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னனே தவிர கூட்டணியை பற்றி நான் சொல்லலையே, நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது மூலமாக அவர் பின்னங்கால் பட்டேலில் அடிக்கிறதுக்கு அவர் திரும்பி வந்து எஸ்கேப் ஆயிட்டார், அவர் ரிட்டர்ன் ஆயிட்டார். அதனால அது எளிதான விஷயம் அல்ல. அதுக்கு பாதி நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு, கூட்டம் இருக்கு, இளைஞர்களின் விருப்பம் இருக்கு, அதெல்லாம் நம்ம யாருமே மறுக்கல. ஆனா அது போதுமானதாங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, இது மட்டுமே போதுமானதா? விஜய்கிட்ட வந்து ஒரு ரயில் இருக்கு, அவர் விட போறாருன்னே வச்சுக்கோங்க, தண்டவாளம் வேணும், அது கடந்து போறதுக்கான பாலம் வேணும், அதுக்கு சிக்னல் வேணும் தான் நம்ம சொல்றோம். கட்டமைப்பு இல்லாமல் ஒரு கட்சியை நடத்த முடியாது. கட்டமைப்பு என்பது வெறுமனே ஆன்லைன் கட்டமைப்பா இருக்கு. அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் வெறும் ஆன்லைன் கட்டமைப்பை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் நெடுந்தூரம் பயணம் செய்ய முடியாது என்பதை ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ்காரர்களுக்கு புரியாமல் இல்லை. கட்டமைப்பு வந்து கீழ் நோக்கி இறங்காதனால தான் பாஜக வந்து, இதே பாஜகவுக்கும் 10% இருக்குல்ல, விஜய்க்கு மட்டுமா 10% இருக்கு. அவங்களும் போன தேர்தலில் வந்து அண்ணாமலை கம்பு சுற்றி 10% வரைக்கும் கொண்டு வந்து காமிச்சிருக்காருல, 11%லாம் காமிச்சிட்டாருல. அதனால அவங்க அதுக்காக பாஜக ஆட்சி வரும்னு சொல்ல முடியுமா? எடப்பாடி ஒத்துக்குவாரா? எடப்பாடி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க, எடப்பாடியே பாஜகவை கரட்டி விடுற திட்டத்தை நோக்கி தான் இப்போ இருக்காரு. மிக விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும். ஏன்னா அவர் அதுக்கு டபாய்க்கிறதுக்காகத்தான், அதில் இருந்து விலக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் புதுக்கோட்டை சந்திப்பே தவிர்த்தாரு. அவருக்கு அதை மீறி வந்து நீங்கள் உடனே வரணும்னு அவர்களுக்கு மீண்டும் ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அவர் 2 மனசாக தான் இருக்காரு. அவரால் அதிமுக கடைசி நேரத்தில் பாஜகவை கரட்டி விடுறதுக்கான திட்டத்தோடு தான் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு அரசியல் இப்போது பார்க்கிற பார்வையிலிருந்து மிக விரைவில் மாறும். பொங்கல் வந்துருச்சுங்கிறதுனால சொல்கிறேன், இனி ரொம்ப வேகமாக சூடு பிடிக்க போகுது. அரசியல் திசை மாறுவதற்கு ரொம்ப தூரம் இல்லை. இல்லை சார், அடுத்த கட்ட தமிழக அரசியலுடைய தேர்தல் எல்லாமே எப்படி பயணிக்குதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.